Hey guys, 2024 பெஸ்ட் பபிள் ரிமூவர் அண்ட் எல்சிடி செப்பரேட்டர் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஃப்ளாட் ஸ்க்ரீனுக்கு மட்டும்தான் சூட்டபிள் ஆகும். இது ஒன்று வாங்கினாக்கா ஓரளவுக்கு, அதாவது கையாலே பஞ்சிங் பண்ணி டிஸ்பிளே வந்துட்டு நீட்டாக கிளியராக டச் கிளாஸ் மாற்றி கொடுத்துடலாம். நான் அந்த பபிள் ரிமூவர் மிஷினை கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா தான் இருக்குது ரிசல்ட்டு. அதாவது பிளாக் டாட் முதற்கொண்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுது. ஆனால் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா பிடிக்குது. வெறும் பபுளை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் இருந்தாவே போதுமானது. ஆனால் பிளாக் டாட் ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரம் டைம் ஆகுது. எப்படிப்பட்ட பிளாக் டாட்டையும் கரெக்டாக சரி பண்ணிவிடுது. நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட். நான் இதை வாங்கினது பார்த்தீங்கன்னாக்கா AK Info Tool வாங்கினேன். 11,500 ரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து 12,000 ரூபா வந்துருச்சு. உங்களுக்கு டெஸ்ட்டுக்காக ஒரு எல்சிடியை பிரித்து டச் கிளாஸை செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க க்ளூஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓசி க்ளூஸ்லாம் ஒன்ஸு ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை கையாலே பஞ்சிங் போட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா தான் இருக்குது. இது வந்துட்டு பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. மிஷின் நல்லா இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. அதுக்காக தான் உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ போடுறேன். இல்லைனா மிஷின் ஒர்த்தே இல்லை, நம்ம கொடுக்குற 12,000 ரூபாய்க்கு அதுக்கு ஒர்த்தே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட மாட்டேன். OnePlus Nord C3 லைட் டிஸ்பிளே. இது டச் கிளாஸ் பிரிச்சுட்டு கையாலே பஞ்சிங் போட்டாச்சு. பபுள் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்குது. மிஷினில் வச்சு நான் கிளியர் பண்ண போகிறேன், நீங்களே பாருங்கள். டெம்பரேச்சர் ஸ்விட்சு, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிற எல்இடி, ப்ரெஷர் எல்இடி, அப் அண்ட் டவுனு ரெண்டுத்துக்கு சுவிட்ச் கண்ட்ரோல் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு டைம் எவ்வளோ டைம் வைக்க போகிறோம் அப்படின்றது. இது ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்பு. நான் வந்துட்டு லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இழுத்தனாக்கா உள்ளார ஒரு ட்ரே இருக்கும். அந்த ட்ரேயில் டிஸ்பிளே வச்சு இன்சர்ட் பண்ண போகிறேன். லாக் பண்ணி தள்ளின உடனே டைமோட ஆட ஆரம்பிச்சிடும். ஓப்பன் பண்ணிட்டாக்கா டைம் காமிக்காது. லாக் பண்ணதுக்கப்புறம் தான் டைம் காமிக்கும். நான் டைம் வந்துட்டு பபுள் மட்டும் ரிமூவ் பண்ண போகிறதுனால 5 மினிட்ஸ் மட்டும்தான் வைக்க போகிறேன். இதில் 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னாக்கா 8ல் வச்சுருக்கேன். இது மினிமம் 5ல் வச்சாவே போய்டும். இருந்தாலும் நான் வந்துட்டு பஞ்சிங் பண்ணும்போது சரியாக பஞ்சிங் பண்ணாதனால நான் 8ல் ப்ரெஷர் வச்சுருக்கேன். இது டாப் ப்ரெஷரே வந்துட்டு 8 தான். இதில் 8 தான். அதுக்கு மேலே போனால் 1 2 3 4ன்னு வர ஆரம்பிச்சிடும். 8ல் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஏர் ரிலீஸ் ஆச்சு. ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைலில் நிற்கிது. நான் 0ல் இருக்குன்னு சொன்னேன், ஃபைலில் தான் இருக்குது. ஓகே, லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தா தெரியும். சூப்பர் ஆச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பபுள்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்துட்டு இன்னும் கையால் கொஞ்சம் லைட்டாக பஞ்சிங் போட்டுட்டு க்ளீன் பண்ணனாக்கா சூப்பராக இருக்கும். $530 போட்டு க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக அழகாக வந்திருக்கு. ஆனாலும் இங்கே ஒரு பபுள் இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன்.
2 இருக்குது கீழே இந்த இடத்துல. இப்போ அது கையால் கொஞ்சம் பஞ்சிங் பண்ணிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் நான் வச்சு எடுத்தேனாக்கா கிளியர் ஆகிடும். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இட்ஸ் ஓகே, 12,000க்கு இது ஒர்த்து தான். 2வது முறை வச்சு எடுத்ததில் பபுள்ஸ் எல்லாமே போயிருச்சு. நீட்டாக கிளியராக இருக்குது, அழகாக டிஸ்பிளே. முன்னாடி இருந்த பபுள்ஸ்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள். எல்சிடி செப்பரேட்டர் அண்ட் பபுள் ரிமூவர் அண்ட் வேக்யூம், இன்பில்டு வேக்யூம். ஒர்த்து 12,000 ரூபாய்க்கு மிஷின் ஒர்த்து. சின்ன கடை, ஒரு நாளைக்கு 3-4 ஓசியாக தான் போகிறீங்க அப்படின்னாக்கா இது வாங்குறது பெஸ்ட்டு. இன்னும் சில 2 பிராண்ட் இருக்குது. அந்த பபுள் ரிமூவர் வந்து பார்த்திங்கன்னா அது 12,000 மட்டும்தான் வரும். அது கூடவே இன்பில்டு பபுள் கம்ப்ரஸர் எதுவும் வராது. அண்டு எல்சிடி செப்பரேட்டரும் தனியாக வராது. இதில் மட்டும்தான் செப்பரேட்டர் அண்டு பபுள் ரிமூவர் அண்டு இன்பில்டு வேக்யூம் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இந்த வீடியோ வழியாக என்னுடைய அனுபவத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.